ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஜெல்லி தான் ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ண போகிறோம். அதுக்காக நம்ம இன்றைக்கி கடல் பாசியை வாங்கிட்டு வந்திருக்கோம். வாங்க ஜெல்லி செஞ்சு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பார்த்தீங்கன்னா இதோடைய பேர் அகரகர்னு சொல்லுவாங்க, இல்லைனா சைனா கிராஸ், இல்லை கடல் பாசின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி 3 பேர் வச்சு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நம்மளுடைய சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும் பக்கத்துலேயே. இதோடைய ரேட் எம்ஆர்பி 40 ரூபீஸ் இருக்குது. இங்கே 25 ரூபீஸ் போட்டிருக்காங்க. நான் இதை 25 ரூபீஸ் கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். வாங்க இப்போது இதை எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமாங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை கட் பண்ணி கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற வச்சுக்கணும். வாங்க இதை ஊற வச்சுக்கலாம். மாதிரி பிளாஸ்டிக் கவர் மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நானே இப்போ தான் இதை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண போகிறேன். இப்போ இந்த தண்ணி ஊற்றிக்கலாம். இதை பாருங்கள், தண்ணி ஊற்றி நல்லா இதில் ஊற வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் இது நல்லா 10 மினிட்ஸ் ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம செய்யலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஊற வச்சு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வாங்க நம்ம ஜெல்லி செய்யறதுக்கு எல்லாம் தேவையான பொருளை ரெடி பண்ணலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிக்கிட்டு பாத்திரத்தை வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இதுக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்மக்கிட்ட அந்த அகரகர் 10 கிராம் தான் இருக்குது. ஸோ அதுக்கு 2 டம்ளர் தண்ணி இந்த அளவுக்கு இருக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அந்த 2 டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதிக்கிற வரைக்கும் காத்துட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த கடல் பாசி சேர்த்துக்கலாம். இருங்க, இதை கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் அந்த கடல் பாசியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், இப்போ இந்த கடல் பாசி நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கடல் பாசியை நம்ம ஆட் பண்ண உடனே நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். ஏன்னா இது மேலே பொங்கி வரும். ஸோ அதனால் கையிடாமல் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும் அடிக்கடி. அப்படியே சிம்மில் வச்சுங்க அடுப்பை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெயிலுக்கு இந்த அகரகர் ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சி கொடுக்கும். ஸோ அதனால் இந்த சம்மர் சீசனில் நீங்கள் 1 டைம் ஆச்சு அகரகர் வாங்கிட்டு ஜெல்லி மேக் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். உடம்பு நல்லா கூலிங்காக ஹெல்த்தியாக இருக்கும். வாங்க இப்போது இது நல்லா கிண்டி விடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நீங்கள் பார்க்கும்போது எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு நினச்சிட்ருப்பீங்க. ஆனால் அப்படி கிடையாது. இங்கே பாருங்கள், இன்னும் இது நல்லா கரைஞ்சிருக்காது, இந்த மாதிரி இருக்கும். ஸோ நல்லா கரைஞ்ச உடனே ஸ்டவ்வை நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க, இல்லைனா இது பொங்கி மேலே வரும். நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இதை ட்ரை பண்ணுறோம். நல்லா வருமா எப்படி வரும்னு சொல்லிட்டு தெரியல. பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஜெல்லி பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம இது கூட சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேவருக்காக கொஞ்சம் லெமன் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் புளிப்பாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் நான் லெமன் கொஞ்சம் புளிஞ்சு விட்டுக்கிறேன். எதுவுமேல அது இனிப்பாக மட்டும் இருந்துச்சுன்னா எனக்கு அந்தளவுக்கு பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். ஜெல்லி கொஞ்சம் இனிப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் கொஞ்சம் சுகர் அதிகமாக சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சுகர் நல்லா கரையிற அளவுக்கு நம்ம கலக்கிக்கலாம். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் ஒரு கப்பில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் ஒரு 2 ஹவர்ஸ் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டு நம்மளோட சுவையான ஜெல்லி ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சுகர் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பவுலில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கணும். ஏன்னா அப்போ தான் ஒட்டாத வரும். பாருங்கள், இந்த மாதிரி இந்த லெவலில் ஆயில் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நான் ஃப்ளேவருக்காக ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் யூஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம ஜெல்லி இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது ரூம் டெம்பரேச்சருக்கு மாறிடுச்சு.
இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது ரூம் டெம்பரேச்சருக்கு மாறிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 2 hours கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லோரும் வீடியோ பார்க்குறீங்க, பட் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. அங்கே லைக் பட்டன் ஒன்று இருக்கும், அந்த லைக் பட்டனை அப்படியே தட்டி விட்டால் பார்க்குற நீங்களும் ஹாப்பியாக இருப்பேன், நாங்கள் வீடியோ போடுற நாங்களும் ஹாப்பியாக இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் லைக் பண்ணுங்கள். நம்ம டீப் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் சீக்கிரமாக நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடும் ஜெல்லி. டூ ஹவர்ஸ் கழிச்சு வந்து பார்க்கலாம் வாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 hours ஆயிடுச்சு. இப்போ வந்து தர்ஷினி எடுக்கணும்னு சொல்லிட்டே இருக்கா. எடு தர்ஷு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜெல்லி நல்லா செட் ஆகிட்டுருக்கு. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்களேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கத்தி வச்சு ஓரெல்லாம் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு தட்டில் பிளேட்டில் மாற்றிக்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வருதுன்னு சொல்லிட்டு. அழகான ஜெல்லி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நீங்கள் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே நம்ம கவிதர்ஷி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, டாட்டா, பாய் பாய். இது போதும் எனக்கு, இது போதுமே, வேறென்ன வேணும், நீ போதுமே. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக கட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஃபஸ்ட் டைம் பண்ணால் செம்ம டேஸ்ட்டாக எம்மியாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக இருக்குன்னு சொன்னாங்க எங்கள் வீட்டை சாப்பிட்டு எல்லோரும்.